வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். சந்திர நாளான இன்று சிறப்பு சிந்தனை உரை ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அளிக்க இருக்கிறாங்க. அவர்களின் தன்னிலை குறிப்பு. ஐயா அவர்கள் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களோடு பல வருடங்கள் ஆன்மீக பயணத்தில் உடன் பயணித்தவர். மேலும் 40 வருட ஆன்மீக அனுபவம் நிறைந்தவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். மேலும் குற்றாலம், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் தொடர் வகுப்புகள், சிறப்பு யோகா பயிற்சிகள் நடத்தி வருகிறார்கள். பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் மூலம் ஆன்லைன் வகுப்புகள், சிந்தனை உரைகள் அருளியிருக்கிறார்கள். வேதம் குழுமம் 2016 துவங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். பல்வேறு தவம் மற்றும் உயர்நிலை தவம், ஆழ்நிலை தவம், தத்துவங்கள் ஆகியவற்றை மக்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் அருள்கிறார்கள். வேதாத்திரிய கிராமம் கோவையில் 2020 துவங்கியுள்ளார்கள். தற்சமயம் 100 அன்பர்கள் நிரந்தரமாக தங்கி பயிற்சி பெறுவதற்கான வசதிகள் செய்து வருகிறார்கள். இப்படி மேலும் சிறப்பாக அவர்களை பற்றி குறிப்புகள் சொல்ல முடியும். இன்று மரத்தடி ஞானம் என்கின்ற தலைப்பில் தொடர் வகுப்பாக பல்வேறு வாழ்வியல் சிந்தனைகளை அருள இருக்கிறார்கள். இன்று சமாதானம் என்ற வாழ்வியல் சிந்தனை அருள உள்ள ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் மெய் அன்பர்களின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். சற்று நேரத்துக்கு முன்பு நீங்கள் எல்லோரும் நித்யானந்த தவம் ஆற்றி இப்போ அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். எப்போதுமே உயர் சிந்தனை செய்ய வேண்டுமானால் மனதிற்கு ஒரு அமைதி நிலை வேணும். ஆல்பா ஸ்டேட் என்று சொல்றோமே, மனநிலை சுழல் விரைவு 14 கீழே இருக்கணும். அந்த அமைதி இருந்தால் மட்டுமே உயரிய சிந்தனைக்குரிய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்க முடியும், பதிய வைத்துக் கொள்ள முடியும். ஆனா கருத்துக்களை உள்வாங்குவது மட்டுமல்ல, பதிய வைக்கணும். அது எப்போ பதியும்? வினாடிக்கு 14 சுற்றுக்கு கீழே மனநிலை சுழல் விரைவு வரும்போது அது உயிர் மையத்துல அந்த கருத்து பதிச்சுக்கும். பிறகு நீங்க எப்ப வேணாலும் சிந்தனைக்கு அதை எடுக்கிற போது அது அப்படியே எடுத்து கொடுக்கும். அப்ப நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும், நம்ம நிறைய விஷயங்களை சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் சிந்திக்காம செயலாற்றிதான் பெரும் துன்பங்களுக்கு ஆளாயிருக்கும் இல்லையா? எண்ணி துணிக கருமம் வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? எந்த செயல் செய்வதாலும் ஒரு முறைக்கு பல முறை பல கோணங்களில் எண்ணி இந்த செயலை செய்தால் என்ன விளைவு வரும் என்று கணித்து செய்யும். எண்ணி துணிக கருமம். அப்போ அந்த மாதிரி சிந்தனைக்கு கொண்டு வருவதற்கு மனம் கொஞ்சம் அமைதியா இருக்கும். இப்போ நித்யானந்தாவை மாற்றி உங்களுடைய மனம் அமைதியா இருக்கு. இந்த நேரத்துல அதே அமைதியை தக்க வைத்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமா சொல்றேன். அதை நல்லா பதிய வைத்துக் கொண்டு இரவு படுக்கும் போது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இப்போ பண்ண தவத்துக்கு பேரு நித்யானந்தம். அப்படின்னா என்ன? நித்தியம் என்றால் எப்போதும், ஆல்வேஸ் ஆனந்தம். எப்போதுமே ஆனந்தமா இருக்கணும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது சாத்தியமே இல்லை. ஏன்னா நாம கொண்டு வந்த பதிவுகளும் அப்படி இருக்கு, சூழ்நிலையும் அப்படி இருக்கு. எப்படி? தீய பதிவுகள், தீய சூழல். இந்த கலியுகத்தை அது நல்லாவே பார்க்கணும். அப்ப தீமை நிறைந்த சூழல்
நமக்குள்ள அந்த அலை உள்ள போற போது, தூண்டுகிற போது, கருமையத்தில் இருக்கிற பாவ வினை பதிவுகள் மேலோங்கி எழுந்து பாவச் செயலை தான் செய்யும். ஆகவே பெரும்பாலும் வாழ்க்கையில பாருங்க, நம்ம இன்பத்தை சந்திச்சா கூட துன்பங்கள் சந்திக்கிற போது தாங்கிக் கொள்ள முடியல. இன்பத்தை தாங்கிக் கொள்கிறோம், ஒரு சிறு துன்பத்தை கூட தாங்க முடியல. ஆனா வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை பார்க்கிறோம். அது உடல்ல நோயாக இருக்கலாம், அல்லது கடன் தொல்லையாக இருக்கலாம், வீட்டுல குடும்பத்துல உறவுகளுக்கு இடையில ஒரு வெறுப்பு, பகைமை வருது. கணவன் மனைவிக்கு இடையிலே வருது. அப்ப இந்த ஒரு மாதிரி சூழல்ல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க ஆனந்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. இன்பம் வருது, ஒரு சுவையான உணவு சாப்பிட்றோம், ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு இசையை கேட்குறோம், அல்லது புதுசா ஒரு பைக்கோ காரோ வாங்கிட்டோம். ஒரு 4 நாளைக்கு அது ஒரு இன்பமா மனசுல ஓடும். ஆனா அது மிக மிக தற்காலிகமானது, சிற்றின்பம். ஆனா ஆனந்தம் என்றால் என்னன்னா, அது எப்போதும் பேரின்பம். சிற்றின்பம் இல்லை, பேரின்பம். அளப்பரிய எட்டர்னல் அண்ட் இன்ஃபினிட்டி ஹாப்பினஸ் என்று சொல்லுவாங்க. எல்லையற்ற, அளப்பரிய, நீங்க மெஷர் பண்ண முடியாது, அந்த இன்பத்தினுடைய அளவை மெஷர் பண்ண முடியாது. பேரின்பம், அத பேரானந்தம் என்று சொல்றது உண்டு. இப்போ என்ன தவம்? நித்திய ஆனந்தம், எப்போதுமே ஆனந்தமாய் இருப்பதற்கு ஒரு தவம் கொடுத்திருக்காங்க. இந்த தவத்துல என்ன சூட்சமம் அப்படின்னா, இந்த உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிற உயிர் துகள், கோடான கோடி உயிர் துகள்கள் ஒரு தொகுப்பு இயக்கமா உடல்ல சொல்லிட்டே இருக்கு. நாம புருவமத்திலேயோ உச்சிலேயோ கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல உயிரினுடைய அதிர்வை உணரணும். அதுவே எண்ணங்கள் எல்லாம் உணர்ந்தாலேயே இன்பம், பேரின்பத்தினுடைய வாசனையை கொடுக்கும். யூ கேன் ஸ்மெல் இட். மாறா உடல் முழுவதும் இருக்கிற உயிர் துகள்கள் ஒட்டுமொத்தமா ஒரு தொகுப்பு இயக்கமா அதிர்ந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த முழு அதிர்வையும், உடல் முழுவதும் இருக்கிற முழு அதிர்வையும் நீங்க உணரக்கூடிய அளவுக்கு தவம் அமையுமானால், அங்கே பேரின்பத்தின் வாசனைன்னு சொன்னனே, அது இன்னும் விரிந்து போகும், டெப்த்ல போகும். டெப்த்லையும் போகும், விரிஞ்சும் போகும், பிரபஞ்சம் முழுவதும் விரியும். அப்போ அதெல்லாம் ஒரு ரகசியமான யோகிக் பிராக்டிஸ். பட் அதெல்லாம் பெருசா சொல்லி மனசை குழப்ப வேண்டாம், இந்த தவத்தை நீங்க செய்து பழகுங்க அப்படின்னு நம்ம குரு மகான் வேதாத்திரி மகிழ்ச்சி இந்த தவத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் அதை செய்றீங்க, எந்த அளவுக்கு உடல் முழுக்க அது கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? ஒரு கண்டிஷன் இருக்கு. தவம் யாருக்கு தெரியுங்களா? தவமும் தவம் உடையாருக்கே என்று வள்ளுவர் சொல்றார். அப்ப முதல் சொன்ன தவம் இப்போது நித்யானந்த தவம்னு வச்சுக்கிடுங்க. அதாவது தன் மெய் மறந்து தன்னை ஆனந்தமய கோஷமா உணரக்கூடிய. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உடல், இந்த மனதில் எழக்கூடிய எண்ணங்கள், அதை சார்ந்த நிகழ்வுகள், இதனோட ஒரு தொகுப்பு தான் நானும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்கோர்ஸ் இந்த உடலாக இருப்பதும் நான் தான். அது அன்னமய கோஷம்னு சொல்றோம். அன்னம்னா உணவு. உணவுனால உருவான இந்த உடலையும் நான் என்று கருதுகிறோம். தப்பு இல்லை. ஏன்னா உடல் இல்லாம நம்ம எதையும் அறிய முடியாது. உடல் அவ்வளவு சிறப்பானது, அன்னமய கோஷம். ரெண்டாவது என்ன நினைக்கிறோம்? எழக்கூடிய எண்ணங்களை அடிப்படையாக வச்சு நான் கருதுக்கிறோம். நான் ராதாகிருஷ்ணன், நான் ஞான ஆசிரியர் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணம் தானே, எங்கேயும் எழுதப்படலையே. என் பேர் கூட என் உடம்புல எங்கேயும் எழுதப்படலையே. அது மனோமய கோஷம், எண்ணங்களாக இருப்பதும் நானே. அப்புறம் என்ன? பிராணமய கோஷம், பிராணன், மூச்சு ஓடுது. பிராணன் இல்லைன்னா நான் இல்லை, பிராணம் போச்சுன்னா தீண்டு. அப்ப பிராணனாக இருப்பதும் நானே. விஞ்ஞானமய கோஷம், உயிராக இருப்பதும் நானே. இது வரைக்கும் நமக்கு ஓரளவு தெரியும், யாருக்கு சொன்னாலும் புரிச்சுக்குவாங்க. ஆனந்தமாயிருப்பதும் நானே. அதான் என்னுடைய சுயஸ்வரூபம் ஆனந்தமயம், ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ். அதான் என்னுடைய உண்மையான
யதார்த்தமான பேருண்மை நான் உடல் அல்ல, மனம் அல்ல, உயிரும் அல்ல, அதாவது இயக்கமும் அல்ல, நான் ஆனந்தம். எவ்வளவு பேருக்கு புரிய முடியும்? ஆனா உண்மையே பேருண்மை நானாக எது எழுச்சி பெற்றிருக்கு என்று சொன்னா ஒரு ஆனந்த கடல். கடல் அப்போ ஒரு புரிதலுக்கு ஆனந்த கடல், அது நான் என்கிற ஒரு சின்ன அலையா எழுச்சி பெறுது. சின்ன அலை. அந்த எழுச்சியில இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. உண்மையில ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னு கேட்டோம்னு சொன்னா நிம்மதி தானே வேணுங்கிறோம். கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா பணம் இருந்து பயன் இல்லை. உயர்ந்த பதவி, அதிகாரம் எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால. அப்போ அமைதியா இருக்க முடியுமா? இருக்கிற இதை வச்சு மகிழ்ச்சியா இருக்க முடியுமான்னா முடியாது. அப்போ நிம்மதி அல்லது அமைதி. அமைதி எதை தருது அப்படின்னா இந்த நித்திய ஆனந்தத்தை தருது. இந்த ஆனந்தங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அமைதியினுடைய அமைதியினுடைய அகத்தன்மை. The inherent quality of the total silence. சுத்த மௌனத்தில், மோன நிலையில் மனம் நிற்கிற போது, நிச்சலனமாக இருக்கிற போது அந்த பேரமைதியில ஒரு உணர்வு தட்டும் இல்லை, அதான் ஆனந்தம், பேரின்பம். அப்போ உங்கள்ல யார் யாருக்கு இதை அடையணுங்கிற விருப்பம் இருக்கும், அது ஒரு முக்கியம். விருப்பம் வேணும். எந்த ஒன்றிலையும் விருப்பம் இல்லாம நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு திணிக்கிறது மாதிரி ஆகும், ஒரு கட்டாயமாகும். அடிப்படையில உங்களுக்கு என்ன விருப்பம் வரணும்? நீங்க யாரு? பேரானந்த ஸ்வரூபி, சிவானந்தம். நம்ம எல்லாரும் சிவானந்தம். இது எழுதப்பட்டிருக்கு அல்லது சொல்லப்படுது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஞானிகள் சொல்லிட்டு இருக்காரு, வேதத்தை மனுஷி சொல்லிட்டு இருக்காரு, நாமெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இதை உணர்ந்தாதானே ஆமா போட முடியும். சரி, ஆனா விருப்பம் வேணும். நான் ஒரு ஆனந்த பெருங்கடல், வற்றா பெருநிதி, எனக்குள்ள அவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்குன்னு சொல்றாங்க. நானும் வெளியில சின்ன சின்ன இன்பத்துக்காக நாயா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இன்பம் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. சில நேரத்துல அந்த இன்பமே துன்பமாகவும் மாறிடுது. ஒரே குழப்பமா இருக்கு, நிம்மதி இல்லை. கஷ்டப்பட்டு அதையும் இதையும் பண்ணினேன், கடைசியில் என் பிள்ளை என்ன விட்டுட்டு போயிடுச்சு, அல்ல எங்க அப்பா அம்மா என்ன கவனிக்கல, எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அமைதி இல்லை. அப்ப உங்களுக்கு சொல்ற உண்மையில், வார்த்தையை கவனிக்கணும், உண்மையில் நீங்கள் அமைதியா மகிழ்ச்சியா எப்போதும் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னைக்கு வரல, எப்போதும் ஆல்வேஸ் சதா இருக்கணும்னு விரும்பினீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கணும்? எப்படி அமைதி பெறுவது, அமைதி அடைவது. இப்ப அமைதி இல்லை, இருக்கு, போயிருக்கு, அல்லது வருது போகுது. நிலைத்த அமைதி, கான்ஸ்டன்ட் பீஸ் வேணும். அப்போ நம்முடைய முதல் அணுகுமுறை அல்லது செயல்பாடு என்னவாக இருக்கணும்? ஹவு டு கீப் கான்ஸ்டன்ட் பீஸ். வெளியில 1008 விஷயம் நடக்கும், நம்ம அமைதியை இழக்கக்கூடிய, சமாதானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். காதுக்கு ஏதாவது ஒரு செய்தி வரும், உடனே சமாதானம் போயிடும், அமைதி போயிடும். சூழல் அப்படிதான் இருக்கு. இந்த சூழலில் இருந்து கொண்டு எப்படி நிலைத்த சமாதானம் அல்லது அமைதி, நீடித்த மகிழ்ச்சியை தக்க வைப்பதுங்கிற டெக்னிக், அதான் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். அதான் ஞானமும் கூட, புரிதலே ஞானம். முதல்ல என்ன புரிய ஆரம்பிக்கிறோம் நீங்க? ஹவு டு கீப் கான்ஸ்டன்ட் பீஸ், எப்படி நிலைத்த சமாதானத்தை அடைவது. அமைதிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, சமாதானமா இருந்தா அமைதி. இப்போ ஆத்துல தண்ணி ஓடுது, வேகமா பெருக்கெடுத்து ஓடுது,
அப்ப அந்த ஓட்டத்தை என்ன சொல்றோம்? சமாதானம் இல்லை. அது ஓடிட்டுல இருக்குது. ஓடிட்டே இருக்கிறத சமநிலைன்னு சொல்ல மாட்டோம். சமாதானத்துக்கு விஞ்ஞான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா சமநிலை, எ ஸ்டேட் ஆஃப் இக்விலிபிரியம். ஆத்துல தண்ணி ஓடிட்டே இருக்குன்னு சொன்னா சமநிலை இல்லை. அதே நதி கடல்ல போய் சேருது. கடல்ல போய் சேர்ந்த உடனே நதி ஓட்டம் என்பது இல்லை. அங்க அது சமநிலை. கடல்ல தண்ணி சமநிலை, ஆத்துல தண்ணி இறக்கும், மேட்டுல இருந்து இறக்கும். கடல்ல கடல் மிகப்பெரிய நீர்நிலை பூமியில. அது எந்த பக்கம் போனாலும் அந்த கடலுடைய மட்டம் ஒரே மாதிரி, சி லெவல் என்று சொல்லுவாங்க. அது என்ன சமநிலை அடையுது. அங்க நீர் சமநிலை அடையும். சமநிலை அடைந்தால் ஓட்டம் இல்லை, அமைதி. இப்ப மனம் ஓடுது. ஏன் ஓடுது? சமநிலை அடையல. மைண்ட் பேலன்ஸ் ஆகல. ஒரு நாள் இன்பமா இருக்கு, ஒரு நாள் துன்பமா இருக்கு. ஒரு டைம்ல இது சரின்னு நினைக்குது, மற்ற டைம்ல இல்ல தப்பு நினைக்குது. இம்பேலன்ஸ்டு மைண்ட். நல்லா புரியணும். மனதுல சமநிலை இல்லை, இம்பேலன்ஸ்டு. என்ன ஆகும்? ஓ, சர்க்கஸ்ல பாக்குறோம், ஒரு பொண்ணு அந்த மேல உயரத்துல கம்பி 20 அடி நீளம், சைக்கிள் ஓட்டிட்டு போகுது, நடந்து போகுது, கீழே விழல. ஆனா அவங்களுக்கு தெரியும் கரணம் தப்பினால் மரணம். அந்த பொண்ணுக்கும் தெரியும். அப்ப அது என்ன பண்ணணும்? தன்னுடைய சமநிலை இழக்காம, ஹவு டு கீப் பேலன்ஸ், அந்த உடலுடைய சமநிலை இழக்காம இருக்கு. ஒரு கையில் ஒரு கம்பி வச்சுட்டு முழு கவனம் அங்க இருக்கும், ஃபுல் கான்சென்ட்ரேஷன். ஏன்னா அந்த சமநிலையை அவங்க கீப் அப் பண்ணணும். அப்பதான் அங்க போய் சேரும். அதுமாதிரி வாழ்க்கை என்பது சர்க்கஸ் கம்பியில நடக்கிறத மாதிரி. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அவங்க தப்பா புரிஞ்சுட்டு ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. நாம அந்த அர்த்தத்துல சொல்லலாம். நோ நோ நோ, எனக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். யார்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள எங்கேயோ போக வேண்டாம். இந்த கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இன்பம் தரக்கூடிய உறவு அது இல்லையா? மனிதனுக்கு ரொம்ப அவசியமான உறவு அது. அது தரக்கூடியவங்க வாழ்க்கை துணை. ஆனா இந்த ரெண்டுடைய ஒரு சின்ன பேச்சை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பணம் வேதனை, டைவோர்ஸ் வரைக்கும் போகுது. என்ன காரணம்? பேசும்போது கூட கவனமா பேச வேண்டி இருக்கு. இந்த வார்த்தையை நம்ம சொன்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, இதுக்கு முன்னாடி அனுபவம் என்ன, இதெல்லாம் ஞாபகப்படுத்தி செய்ய வேண்டி இருக்கு. ஏன்னா நம்ம நோக்கம் என்ன? சமாதானம், சமநிலை. மனம் எப்போ சமநிலை அடையுதோ, நதி கடல்ல போய் சேர்ந்து சமநிலை அடையுது போல நம்ம சமநிலை அடைவதற்கு சில டெக்னிக்ஸை கத்துக்க போறோம். சமநிலை அடைஞ்சிச்சுன்னா அது பேர் பேலன்ஸ்டு மைண்ட். அப்போ அதுக்கு சிந்திக்கிற வல்லமை கூடும். ஏன்னா அது ஓடலை, ஹை ஃப்ரீக்வன்சியில போடல. பீட்டா வேவ் வினாடிக்கு 14 சுற்றுல இருந்து 45 சுற்றுன்னா சொல்லியிருப்பாங்க. அங்கதான் டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷனே, ஹார்ட் அட்டாக் கூட வரும். 45 தாண்டும் போது ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிரும். நம்ம ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னு நினைக்கிறோம். உணர்ச்சி வயப்பட்டு பேசுவது செய்வதெல்லாம் 14 சுற்றுக்கு மேல. இப்போ அது கீழே வரணும். கீழே வந்தா சமநிலை ஆச்சுன்னா கீழே வரும். இப்ப நமக்கு என்ன தெரியணும்? அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கை துணை, குடும்ப உறுப்பினர்கள், உற்றார், உறவினர், நண்பர், முன்பின் தெரியாத மனிதரை கூட நம்ம நிறைய இடத்துல சந்திப்போம். பஸ்ல சந்திப்போம், கடையில போனா சந்திப்போம், ரோட்ல நடக்கும் போது சந்திப்போம். அன்னோன் பர்சன்ஸ் இல்லையா? இந்த எல்லா இடத்திலையும் எப்படி இனிமை காப்பது அல்லது அமைதியை தக்க வைப்பது, அப்ப அங்க என்ன அது சமாதானமா போக வேண்டியிருக்கு. அப்ப இதுக்கு சில டெக்னிக்ஸ் நமக்கு தெரியும். அதை அன்றாட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி பழகினால், குறிப்பா வீட்டுல, அதுல குறிப்பா கணவன் மனைவி என்கிற உறவுல ஆரம்பிக்கணும். வாழ்க்கை துணைங்கிறது அதான் துணை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மைப்படுத்துவதற்கு அதுக்கு சோதனை வேணும். இந்த மேன்மை அடைவதற்கு சோதனை செய்துதான் மேன்மை அடைய முடியும். அப்ப சோதிக்கிறதுக்கு ஒரு லேப் வேணுமே, ஆய்வு கூடம். கணவனுக்கு மனைவி தான் ஆய்வு கூடம், மனைவி கணவன் ஆய்வு கூடம், லேப் மைண்ட்.
ஓ, தங்கம் இருக்கு, எடுத்த உடனே நகை செய்ய மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை சுத்தப்படுத்தணும். 24 கேரட் பிஸ்கட்டா மாத்துறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்படி அதை தூய்மைப்படுத்தினா தான் அது மேன்மை அடையும். அது மாதிரி நாம மேன்மை அடையணும். எதுக்கு? சமாதானம். சமாதானம் தான் மேன்மை. அதுவும் நிலைத்த சமாதானம். அப்ப இதுக்கு ஆனா உங்களுக்கு தெரியுது, நம்ம அன்றாட சமாதானத்தை இழக்கிறோம். சமாதானத்தை இழந்துட்டா அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே குழப்பம், சங்கடம் எல்லாம் இருக்கு. அப்ப எப்போ சமாதானம் கிடைக்கும்? இதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. முரண்பாடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, உடன்பாடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. 2 வார்த்தை கவனிக்கணும். முரண்பாடு, உடன்பாடு. இப்ப நம்ம எப்படி வீட்டுல மற்றவங்களோட முரண்படுகிறோமா, உடன்படுகிறோமா? நிச்சயமா முரண்பாடு. ஆனா இல்லைங்க, நான் என் வீட்டுக்கார்ட்ட உடன்பட்டு போயிடுவேன். ஏங்க அப்படி? வேற வழி இல்லை. அது உடன்பாடு இல்லை. வேற வழி இல்லாம நான் மனைவியாச்சா அல்லது மகளாச்சா நான் உடன்பட்டுதான் ஆகணும், வேற வழி. அது வேதனை. அந்த உடன்பாடு இல்லை. புரிந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்பாடு. உடன்பாடுதல், முரண்பாடு. அவங்க கருத்துக்கும் நம்ம கருத்துக்கும் முரண். இப்படி நிறைய முரண்பாடு இருக்கு. வெறும் உறவுல மட்டும் இல்லை, ஜாதியில முரண்பாடு. நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி. நீ படிச்சவன், நான் படிக்கல. நீ இந்த மதம், நான் அந்த மதம். நீ அந்த நாடு, நான் இந்த நாடு. அப்போ எதெல்லாம் வேறுபாடுன்னு சொல்றோமோ அதெல்லாம் முரண்பாடு. அப்ப எத்தனை வேறுபாடு இருக்கு உள்ள? பலவிதமான வேறுபாடுகள் இருக்கு. அப்ப அனைத்து வேறுபாடுகளையும் மன அளவுல கலைந்து எல்லாம் ஒண்ணுதாயா. எம்மதமும் சம்மதம் தான். அவன் எவ்வளவு படிச்சாலும் சரி, இவன் எவ்வளவு படிக்காட்டாலும் சரி, அதனால குணம் மாற போறது இல்லை. கல்வி ஒருத்தருக்கு உயர்ந்த குணம் கொடுக்குமானா கொடுக்காது. கல்வி சமுதாயத்தில் ஒரு போலி கௌரவத்தை கொடுக்கும். பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கும். பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கும். குணம், அதுக்கும் படிப்புக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கும் பொருளாதாரத்துக்கு சம்பந்தம் இல்லை. நமக்கு வேண்டியது குண மேம்பாடு, அதெல்லாம் மேன்மை. அப்ப நாம கொஞ்சம் விஷயங்களை புரிந்து கொள்வோம். முரண்பாடு இல்லாத மனதை எவ்வாறு உருவாக்குவது, இதை நீங்க உங்களுக்குள்ள சிந்திக்கணும். எதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் முரண்பாடு இல்லை அப்படின்னு போறீங்க. இங்கதான் இந்த புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். புரியாம நம்மளால ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியலன்னா சமாதானம் இல்லை. சமாதானம் என்பது எப்போ கிடைக்குது? என்ன நிகழுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது பேர் உடன்பாடு. எஸ், ஐ அக்செப்ட் இட் சொல்றோமா இல்லையா? நான் அதை ஒப்புக்கொள்றேன்ப்பா. என் கருத்து வேறதான், ஆனா இந்த இடத்துல அமைதி வேணும், மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் என் கருத்தை விட்டு கொடுக்குறேன். உங்க கருத்தை நான் ஏற்றுக்கிறேன், ஒப்புக்கிறேன், கையெழுத்து போடுறேன். அப்போ உடன்படுது. இது எப்படி உடன்பட முடியும்? அவங்க சொல்ற கருத்து என் கருத்தும் என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கேன், கருத்து மோதல்கள்லாம் வருது. அப்படிங்கும் போதுதான் இங்க மனதை பற்றி நாம சில விஷயங்கள் புரிந்து கொள்ளும். மனம்னா என்ன? இந்த மனதனுடைய செயல்பாடு, த ரோல் ஆஃப் மைண்ட் என்ன அப்படின்னா, நீங்க உங்க மனசுக்குள்ளேயே பாருங்க. உங்களை சுத்தி உங்க கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பெத்த தாய் எல்லாருமே இருக்கலாம். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்காக உயிரே விடுவேன்லாம் சொல்லுவோம், அதே இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா நல்ல உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கும், ஒரு உள் நோக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சில டைம் நம்முடைய அறிவுக்கு எட்டாம கூட அது உள்ள இருக்கும். உள்நோக்கம் அல்லது சுயநலம். எனக்கு போகதான் மற்றது. வெளியில பேச்சுக்கு அப்படி இல்லை. நீ அப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு, எல்லாம் பண்ணிக்குவோம். ஆனா உள்ள தன்னுடைய மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய சூழல் யார் கொடுத்தாலும்
அது ஏத்துக்காது. சுயநலமும் உள்நோக்கமும் எல்லாருடைய மனசுலயும் இருக்கும், உங்க மனசுலயும் இருக்கும், என் மனசுலயும் இருக்கும். இதான் மனம். ஆக இந்த மனம் என்ன பண்ணும், இந்த சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய ரோலை பிளே பண்ணும். அது பேர் பொலிட்டிக்கல் மைண்ட். அரசியல் தனமிக்க மனம். இன்னைக்கு அரசியல்வாதிகளை பாருங்க, சொல்லுவாங்களே அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அப்போ அது எனக்கு ஏதாவது கிடைக்குமானா அவன் நண்பன், கிடைக்கலன்னா எதிரி. அதே ஆளு. இது பேர் பொலிட்டிக்கல் மைண்ட். அப்போ என்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்றுவதற்காக நண்பன் போல நடிக்கிறேனே தவிர உண்மையாட்டு இல்லை. அதான் நிரந்தர நண்பன் என்ன அர்த்தம், நட்பு இல்லைன்னு தான் அர்த்தம், வேஷம். ஒரு விதத்துல நாம எல்லாருமே வேடதாரி. கணவன் மனைவிக்கு இடையிலே வேடதாரி இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. காரியம் நடக்கணுமே, கழுதை காலையும் பொடின்னு சொல்றோமா இல்லையா? ஒரு வேடதாரி. யார் தப்பா எடுத்துக்காதீங்க. மைண்ட நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா மனம் அப்படித்தான் பண்ணும். மனம் மாயா. அது பழைய அனுபவங்களின் தொகுப்பு. விலங்கா இருந்த ஒரு காலத்துல விலங்கு, ஒரு அப்பா வழங்கு இருக்கு, மகள் வழங்கோட உடல் உறவு கொள்ளும். மனுஷன் ஜீவாட்டார்ல அது விலங்கின குணம். கொலை செய்யும், எல்லா வேலையும் செய்யும். அது நமக்குள்ளேயும் இருக்கு, அந்த பதிவு நம்மள்ட்ட இருக்கு, ஆள் மனசுல இருக்கு. நம்ம மனம் என்பது கடந்த காலத்துல எத்தனை உடல் எடுத்து வந்திருக்கோம். விலங்கின உடல், மனித உடல், இன்னைக்கு இந்த உடல் எடுத்திருக்கோம். அப்ப அத்தனை பிறவிலும் பெற்ற அனுபவங்களுடைய தொகுப்பு இயக்கம் தான் மனம். அப்ப அந்த மனம் எப்படி வேணாலும் ரோல் பிளே பண்ணும். மனநிலையில் இருந்து நாம எண்ணுவதும் சிந்திப்பதும் வந்தால் அது பெரும்பாலும் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு நல்லதோ கெட்டதோ கண்ணை மூடி செய்யும். அப்போ சார் மனதை வச்சு என்னதுல செய்ய முடியும்? இல்ல, ஒரு ரகசியம் இருக்கு. மனதுக்கு கீழே ஆழ் மனசுல உணர்வுன்னு ஒரு இடம் இருக்கு. அதை இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. உள் உணர்வு, உள்ளார்ந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேலதான் பதிவுகள் நிகழ்ந்து இருக்கு. அந்த பதிவுகள் தான் எண்ணங்களாக எழுந்து மன இயக்கம்னு சொல்றோம். அப்படி உங்க மனசை நீங்க நல்ல கவனிங்க. என்னதான் வெளியில அப்படி இப்படி பேசினாலும் உங்க மனசுக்குள்ள 100% உண்மைத்தன்மை இருக்கும். உண்மைத்தன்மைனா என்ன அப்படின்னா, சுயநலம் இல்லாத, உள்நோக்கம் இல்லாம, ரொம்ப யதார்த்தமா இயல்பா வாழக்கூடிய ஒரு நிலை, அது இருக்கான்னு பாருங்க. யாரும் தப்பா எடுக்காதீங்க. உங்க மனதை நீங்க ஆழமா பாருங்க. அது எவ்வளவு விஷமத்தனமானது, அரசியல் தன்மை உடையது, வியாபார தன்மை உடையது. பிசினஸ் மைண்ட், போத் பொலிட்டிக்கல் அண்ட் பிசினஸ் மைண்ட். அரசியல் உங்களுக்கு தெரியும், யாரை எப்படி கவிழ்த்தா அதிகாரம் பெறலாம், அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணும், கண்ணே மூக்கெல்லாம் பேசும். வியாபாரத்தனம், ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், லாப நஷ்டம் பார்க்கிற மனசு. இந்த 2 மனமும் எல்லா மனிதருடைய மனதிலும் இருக்கு. கொஞ்சம் நீங்க அதை கவனிச்சுட்டா தெரியும். இதை எப்படி அழிப்பது? அரசியல்தனமும் இல்லை, வியாபாரத்தனமும் இல்லை, நான் என் வாழ்க்கையை லாப நஷ்டமா பார்க்கல, அதிகாரம் பார்க்கல, அப்படிங்கிற ஒரு மனசை கொண்டு வரும். அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப மனம்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார்கிட்ட? உங்க மனசுட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும். பிரத்யா, அது வாழ்க்கை துணையா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், நமக்கு உரிமைப்பட்டவர்னு சொல்லக்கூடியவங்க. ஆனா ஜாக்கிரதையா, ஏன்னா அவங்க மனம் இஷ்டத்துக்கு ரோல் பிளே பண்ணும், உங்க மனசும் ரோல் பண்ணணும். அப்ப உங்க மனசுல நீங்க, இப்ப நான் என் மனைவிட்டு ஒரு விஷயம் பேசுறேன், என்ன நோக்கத்துல பேசுறேன்னு என் நோக்கத்தை நான் திரும்பி பார்க்கணும். அதுல தீய நோக்கம்லாம் ஒண்ணும் இல்லை, சுயநலத்தோட கூறியிருக்கா சொல்லலை. இது பொதுநலம் கருதி, குடும்பம் பொதுநலம், குடும்பத்தை கருதி நம்ம குடும்பம் சேமமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் மனைவிட்டு சொல்லணும்னு விரும்புறேன் வைங்க. அப்போ ஓகே. அது ஏதோ எனக்கு மட்டும் ஒரு உள்நோக்கத்தோட நான் சொல்லணும்னு நினைச்சா சொல்லாதீங்க, அது வேண்டாம்.
உள்நோக்கம் வந்துட்டாலே விலங்கின குணம் வெளிக்காட்டும். நான் வந்துங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியே கன்னியாகுமரியில தொடர்ந்து பயிற்சி நடத்தும் போது ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தேன். அதுல எல்லாம் வாழ்க வளமுடன் ஸ்டிக்கர் மாதிரி நான் ஜாக்கிரதை, நான் ஜாக்கிரதைன்னு ஸ்டிக்கர். அது நான் யார்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா என்னிடம் தான் இருக்கணும். ஏன்னா எனக்குள்ள எல்லா விலங்கின குணமும் இருக்கு, கெட்ட குணம் நிறைய இருக்கு. இல்லை, அது இருக்கிறதால தான் உடல் எடுத்திருக்கு ஆன்மா, அது அழிப்பதற்காக உடல் எடுத்திருக்கு இருக்கு. அது மாதிரி என்ன சூழ்ந்து இருக்கிறவங்கள்ட்டையும் இருக்கு இருக்கு. என்னிடம் வந்து எது வெளியில போகுதோ அதுதானே திரும்பி வரும். இப்ப ஏன்ட்டு வந்து சப்போஸ் என் மனைவிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கோபத்துல நாய் மாதிரி குலைச்சிட்டேன்னு வைங்க, நான் கொஞ்சம் குறைஞ்சு அவங்க 2 பக்கம் குலைச்சிருவான். அப்புறம் நான் 4 பக்கம் குலைப்பேன். அப்புறம் வெறி நாய் மாதிரி ஆகிடும். இங்க இருந்து எது போகுதோ அதுதான் ரிட்டர்ன்ல வரும். ஆமா தானே? இங்க என்ன இருக்கு? எல்லா விலங்கும் இருக்கே. அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். இது பேரு ஜாக்கிரதா அவஸ்தை. அவஸ்தை. சைக்கிள் அங்க கம்பியில சைக்கிள் ஓட்டிட்டு போறது இருக்குல்ல, அது மகிழ்ச்சியா ஓட்டிட்டு போல, அவஸ்தையில ஓட்டிட்டு மூச்சை புடிச்சுக்கிட்டு கரணம் தப்பெல்லாம் மரணம். இங்க இருந்து எல்லாரும் கை தட்டுவான், விசில்லாம் அடிப்பான், சர்க்கஸ் பாக்குறோம். ஏன் அவ்வளவு அழகா ஓட்டிட்டு போகுது. அது காதுல அந்த சப்தம் விழாது. விழுத்தாலும் லட்சியப்படுத்த அதோட முழு கவனம் ஹவு டு கீப் பேலன்ஸ். அது பேரு ஜாக்கிரதா அவஸ்தை. ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஜாக்கிரதையா இருக்கு ரொம்ப அவஸ்தை. புரியுதுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது கஷ்டம். ஆனால் என்ன சொல்லப்படுது, நீ ஜாக்கிரதையா இருந்தால் மட்டுமே உன் சமாதானத்தினை தக்க வைக்க முடியும். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். ஜீசஸ். யார் பாக்கியவான்? பணக்காரன் பாக்கியவான்னு சொல்லல, படிச்சவனும் அதிகாரம் மிக்கவனையும் பாக்கியவான்னு சொல்ல, சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். அப்ப அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சால் மட்டுமே பிறப்பின் அவசியமான இறைநிலை உணர்வு சாத்தியமாகும். அப்ப இந்த சமாதானம் எப்ப கிடைக்கும்? ஜாக்கிரதா அவஸ்தை. உங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு டீலிங்னா நான் கொடுத்து வாங்குறது, கணவன் மனைவிக்குள்ள ஏதோ கொடுத்து வாங்கணும், கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் அப்படி கொடுத்து வாங்குறது தானே டீலிங். ஹவு டு டீல் டு கீப் பீஸ், சமாதானத்தை தக்க வைக்கிறது நான் எப்படி நடந்துக்கிடணும், டீல் பண்ணணும் மேட்ரை. அப்ப இதுக்கு ஒரு ட்ரையல் பார்த்துக்கணும். ஆற்றல் வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டவோ செயலை செய்வோ செய்தால் விளைவு துன்பம். அப்ப இப்படி புரியும் போது என் மனசுல விலங்கின குணம் நிறைய இருக்கு. கொஞ்சம் கோவம் வந்துருச்சுன்னா கண்ணெல்லாம் செவந்துடும். அது எரிச்சல்னு சொல்லும், சினம். அது விலங்கின குணம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் குணம் இருக்கு. மனுஷனுக்கு குணம் இருக்கு, ஒரு நாய்க்கு குணம் இருக்கு, ஒரு நெருப்புக்கு குணம் இருக்கு, ஒரு கல்லுக்கு குணம் இருக்கு. குணம்னா தன்மை, குவாலிட்டி. நெருப்புக்கு குணம் இருக்கு, மலருக்கு குணம் இருக்கு, இருக்குல்ல. இப்போ உங்களை எப்படி என்ன குணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களோ அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. கரெக்ட். சரி, இப்போ நம்ம ஏதோ பேசுறோம், செய்யறோம், அங்கிருந்து வரக்கூடிய விளைவு வந்து துன்பம் தர்றது மாதிரி இருக்கு. அவங்க பேச்சு நமக்கு பிடிக்கல, ஏதோ மனசை கஷ்டப்படுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நமக்கு மனசுக்குள்ள என்ன வரும்? ஒன்றும் கோபம் வரும், அல்லது சங்கடம் வரும், அல்லது அவங்க மேல வெறுப்பும் பகையெல்லாம் வரும். அப்ப சமாதானம். இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? நீங்க எதை சந்திக்கின்றீர்களோ அந்த எதை சந்திக்கிறோம்? நெருங்கிய நண்பர் தான் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, இங்க குத்துது. என்ன புரியணும்? அப்படிதான் மனசு, அப்படித்தான் இந்த இடத்துல இந்த சூழல்ல அவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தை தான் வர முடியும். நல்லா கவனிக்கணும். இந்த சூழ்நிலையில் நண்பர் தான், நெருங்கிய நண்பர் தான், அல்லது மனைவி தான், கணவன் தான்,
ஆனா இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல அவங்ககிட்ட இருந்து இதுதான் வரும். ஏன்னா குணம் அப்படி, அவங்க குணம் அப்படி. குணம் எப்படி? பலவிதமான குணங்களின் தொகுப்பு தானே மைண்டு, மனசு. பலவிதமான குணங்கள். சிரிக்கவும் செய்யும் இல்லையா, அன்பும் செலுத்தும், அடிச்சும் படும், கோபம் பட்டுடும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? மைண்ட் இஸ் சச். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? மைண்ட் இஸ் சச். மனம் என்றால் அப்படித்தான். எப்படித்தான்? எதை சந்திக்கிறாயோ, நேற்று சிரிச்சாங்க, இன்னைக்கு கோபம் காட்டுறாங்க. மனம் அப்படித்தான். நாளைக்கு மறுபடியும் சிரிப்பாங்க. மைண்டுங்கிறது அலை, ஃப்ரீக்வன்சி, அப்ஸ் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன். அது அப்படிதான் இருக்கும். மைண்ட் இஸ் சச். அப்ப அந்த இடத்துல அவங்க காட்டின கோபம் இருக்குல்ல, அதை கண்டு நம்ம வெறுக்க வேண்டாம். ஏதோ அந்த இடத்துல கோபம் வரதான் செய்யும். கோபம் மிக மிக நியாயமானது. சினம் தவிர்த்துன்னு சொல்லியிருக்கோமே தவிர வந்த சினத்தை தவிர்க்க முடியாது. சினம் வராம இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் என்னங்கிறது தான் சாமிஜி சொல்லி கொடுத்து. அந்த டெக்னிக் இப்ப நான் சொல்றேன். எப்போ உங்களுக்கு கோபம் வராது, அவனுக்கு கோபம் வந்துருச்சு எதிராளிக்கு. இப்பெல்லாம் அவங்களுக்கு கோபம் வந்தா நமக்கும் கோபம். ஆக்ஷன் ரியாக்ஷன். அவங்க என்ன வெளிப்படுத்துறாங்களோ அதுவே நம்மகிட்ட இருந்து போகும். நம்ம என்ன வெளிப்படுத்துறோமோ அதுவே அவங்ககிட்ட இருந்து வரும். இப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு சினம் வருது, சத்தம் போடுறாங்க. நம்ம என்ன முதைய புரிஞ்சு வச்சுக்கிடணும். குணம்னா அப்படிதான். இன்னைக்கு சினம் என்ற குணம் வெளிப்படுது. அந்த சினத்தில் என் மனைவி என்ன கோச்சுக்கிறா, அவங்களுடைய கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம ஒரு காரியம் வராது. ஆனா என்ன காரணம்னு நமக்கு தெரியாது, அது ரெண்டாவது. ஆனா என்ன அட்வான்ஸா புரிஞ்சு வச்சுக்கிடணும், ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இப்ப என்ன காரியம் நிகழுது? கோவப்படுறாங்க. அப்ப இந்த கோவப்படக்கூடிய அளவுக்கு அவங்க மனசுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதான காரணம். அது எதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துல நாம பேசாம, முரண்படாம, உடன்பட்டு எந்த ரியாக்ஷன் பண்ணாலும் அமைதியா இருக்க கத்துக்கணும். ஏன்னா முதல்ல அட்வான்ஸா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவங்க கோபம் தானா போயிடும். நிக்க வந்தது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துல எல்லாம் அவங்களும் அமைதியாயிடுவாங்க. அப்புறமா ஏமா ஏன் உனக்கு இவ்வளவு சங்கடம் வந்துருச்சு, கோபம் வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. நீ சங்கடம் இல்லாம வந்தது அப்படி வந்திருக்காது, என்ன ஆச்சு? ஆச்சா, இன்னைக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அம்மானா மாமியார். இல்ல பெத்த மகன், உன் மகன் என்ன கேட்டுட்டான்னு தெரியுமா? அவன் பொண்டாட்டியை வச்சுட்டு அவன் ஒண்ணும் பேசல. ஏன்னா அவளும் நிக்கிறான். வீட்டுல நடக்கிற விஷயத்த சொல்றான். என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுமா. இப்ப பாருங்க, அவங்க என் மேல கோவப்படல, எங்கோ வாங்கின அடிய என்னிடம் கொட்டுறான். ஏன்னா நான் தானே அவருடைய வாழ்க்கை துணை. பாருங்க, இதை புரிஞ்சுக்காம நான் ரியாக்ட் பண்ணனா என்ன ஆகும்? அப்போ முதல்ல நல்ல அட்வான்ஸா புரிந்து கொள்ளுங்க. எந்த குணம் வெளிப்பட்டதா இருந்தாலும் அது செலவுன்னு மட்டும் இல்லை, அன்பு வெளிப்பட்டாலும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதான் சொல்லுவாங்க, இந்த ஈரோடு பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன எலி அமனமா ஓடுதுன்னு கேட்பாங்க. இன்னைக்கு என்ன எலி அமனமா ஓடுது, என்னைக்கு அமனமா தான் ஓடுது. அது அர்த்தம் இன்னைக்கு என்ன இவங்க ரொம்ப இதா இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாங்களே. அப்ப ஏதோ ஒரு காரியம் இருக்கு. இப்படி இந்த மனசனுடைய ரோல், ஸ்டஃப் ஆஃப் த மைண்ட், மனதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோபமும் இருக்கு, அன்பும் இருக்கு. விலங்கின நாய்க்கு இருக்குல்ல, வாலும் ஆட்டும் குறைக்கவும் செய்யும். 2 குணம், டுவல் கேரக்டர். நாய் வாலும் ஆட்டும் குறைக்கவும் செய்யும். எப்போ குறைக்கும், எப்போ வாலாட்டும். அதே மாதிரி நாமெல்லாம் ஒரு விதமான நாய்ங்க தான். ஆமா. அப்போ இன்னைக்கு குறைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நான் அமைதியா தான் இருக்கும். இருந்து பிற்பாடு தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க அட்வான்ஸா எதை எடுத்தாலும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நெருப்பு, அதுக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? சுடும். அதனோட தன்மை சுடும், தெரிஞ்சிருக்கும். அதனால நெருப்பை எப்படி அணுகணும், எப்படி கையாளணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் நமக்கு தெரியும் தானே.
அப்ப நெருப்பினுடைய குணத்தை அறிந்த பிறகு நமக்கு ஒரு அறிவு தெளிவு கிடைக்குது. ஹவு டு டீல் அல்லது ஹவு டு அப்ரோச், ஹவு டு ஹேண்டில், இந்த நெருப்பை எப்படி அணுகணும் கையாளணும் தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? அது மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விதமான நெருப்பு தான், நானும் நெருப்பு தான். ஒரு விதமான நாய்கள் தான், நானும் நாய் தான். அதான் நான் ஏன்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நான் ஏன்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி என்னை சுத்தி இருக்கிறவங்க வராங்க, ஏங்க அப்படின்ட்டு வராங்க, ஏதோ வராங்க ஏங்க. அந்த ஏங்கன்னு சொல்ற டோன்லயே நீங்க கொஞ்சம் கூட அட்வான்ஸா புரிஞ்சுக்கிடலாம். இவங்க அன்பா வராங்களா, கோபத்துல வராங்களா, ஏதோ ஒரு காரியம் நடக்குதா வராங்களா, இல்ல காரியம் ஏதோ ஒண்ணு சம்திங் நல்ல கவனிச்சீங்கன்னா, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, ஏங்கன்னு சொல்லும் போது அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு அல்லது முகபாவனை பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க வச்சுட்டு நம்முடைய எதிராளி இப்ப எப்படி பிஹேவ் பண்ண போறாங்கிற நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆமா தானே? நான் சொல்ல நகைச்சுவையா இருக்கும். நீங்க தினசரி இரவு திருப்பி சொல்றேன், படுக்கும் போது படுக்கையில உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. மெடிடேஷன் சொல்ல அமைதியா இருந்துட்டு, நீ பகல்ல என்னிடம் இருந்து உங்களுக்குள்ள எந்த நாய் வெளியில போச்சு, வாலாட்டிட்டு போச்சா, குலைச்சிட்டு போச்சா, ஏற்ற வாழ்க்கை துணைட்ட நீ வேற எல்லாத்தையும் விட்டுருங்க. முதல்ல வாழ்க்கை துணை. இறைவன் உங்களுக்கு சொர்க்கத்துல நிச்சயித்து கொடுத்தது வாழ்க்கை துணை. இன்னைக்கு எனக்கு மனைவிக்கு இடையில டீலிங்ஸ் எப்படி இருந்தது? வாலாட்டுறது மாதிரி இருந்ததா, குலைக்கிற மாதிரி இருந்ததா? கண்டுபிடிங்க. சரி, நாளில இருந்து எப்படி பிஹேவ் பண்ணும்? முக்கியமான வார்த்தை என்ன? ஹவு டு பிஹேவ். பிரத்யாரிடம் ஈவன் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஹவு டு பிஹேவ், எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒரு பித்தளை பாத்திரம் இருக்கு, அதை சிங்கிளை கொண்டு கழுவ போடுறீங்க, அது போய் நிசாரமா எடுத்துட்டு டபுள் போட்டுருவீங்க, ஏன்னா பித்தளை. இதே ஒரு கண்ணாடி குடுவைன்னு வச்சுட்டு கண்ணாடி பாத்திரம் தூக்கி டபுளா போடுவீங்க, கொண்டு போகும்போதே ஜாக்கிரதையா கொண்டு போவீங்க, யாராவது இடிச்சு கிட தள்ளிடப்படாது, அப்படி வைக்கும் போது மெதுவா வைப்பீங்க. அப்போ பாத்திரம் பித்தளை பாத்திரமா கண்ணாடி பாத்திரமா? இந்த மனித உறவுகள் கண்ணாடி பாத்திரத்துக்கு ஒப்பானவர்கள், பித்தளை பாத்திரத்துக்கு ஒப்பானவர்கள். கண்ணாடி சின்ன மனசுல ஒரு சங்கடம் கொடுத்தாலும் உடைஞ்சிடும். மன கண்ணாடிக்கு ஒப்பானது, உடைஞ்சிடும். கண்ணாடி உடைஞ்சுனா ஒட்ட முடியாது, நிக்காது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எங்க ஆரம்பிக்கிறோம்? கணவன் மனைவில இருந்து ஆரம்பிக்கிறோம். அவன் என்ன பண்ணுவான், பண்ணிட்டு போறான், அப்படிலாம் அசால்ட்டா விடக்கூடாது. எப்போ யாருக்கு சொல்றது தெரியுமா? உண்மையில் நீங்கள் சமாதானமும் அமைதியும் பெற்று அந்த அமைதியை நிலைத்த அமைதியாக ஆக்கி அங்கு தன்னிலை உணர்வு அல்லது இறைநிலை உணர்வு என்கிற ஆனந்த மயத்தை நீங்க உணரணும். நான் யாருங்க? ஆனந்த சொரூபி. அளப்பரிய ஆனந்தத்தை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன இன்பத்துக்காக பிச்சை எடுக்கிறேனே நாய் மாதிரி. அப்படி இல்லை. அவர் கண்டிஷன் உண்மையில் நீங்கள் சமாதானமா நிம்மதியா அமைதியா வாழ்ந்து அமைதியில் நிலைத்து தவத்தில் தவமும் தவம் உடையாருக்கே. அந்த பக்கம் உடையவனுக்கு தான் தவம். தவத்துல என்ன கிடைக்கும்? தெய்வம். தெய்வம்னா என்ன? ஆனந்த ஸ்வரூபம். சிவம் ஆனந்தமயம், அது உள்ள இருக்கு. அவ எந்த அளவுக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளவு பேசுற நான் இருக்கேன், இவ்வளவு காலமா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நானும் அடிக்கடி சமாதானத்தை இழந்துருவேன். ஏன்? சூழ்நிலை தாக்குதல் என் சமாதானத்தை இழக்க வைக்கும். ஆனால் நீண்ட காலம் பயிற்சி செஞ்சதுனால அடுத்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ள என் சமாதானத்தை மீண்டும் நான் மீட்டுக் கொள்வேன். சமாதானம் மனித மனம் இழக்கும். ஆனா நம்ம யோகா பயில்றதுனால, தற்சோதனையில இருக்கிறதுனால இழந்த சமாதானத்தை அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அல்லது மணி நேரத்துல மீண்டும் பெற முடியும். அது இரவு படுக்கும்போது
நீங்க இந்த சமாதானம் தக்க வச்சு, சரி நீ வீட்டுக்காரர் இப்படி பேசிட்டாரு, நல்ல மனுஷன்தான், பேச மாட்டாரு, நானும் ஒன்றும் சொல்லலை, பையன் அப்படி சொன்னதுனால அவருக்கும் கோபம் வந்துருச்சு, என்ன பண்ணுவார்? இப்ப அவருக்கு மேல நமக்கு அனுதாபம் வருது பாருங்க. கோபம் வர்றதுக்கு பதிலு அனுதாபம் வருது. அப்போ உங்க மனசுல இப்ப சமாதானம். அந்த சமாதானத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க படுக்கணும். சமாதானம் அடையலையா? சமாதானம் அடைகிற வரைக்கும் தற்சோதனை செய்யணும். தூக்கட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நீ சமாதானம் அடையாம படுத்தா தூக்கம் வராது. புரண்டுகிட்டே இருப்போம். கெட்ட கெட்ட கனவுலாம் வரும். ஆமா தானே? ஆகவே அன்பர்களை சொல்லக்கூடியது, நம்ம மனம் எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கும். சமாதானமா இருக்கும். அது சமாதானம் உங்களுக்கு யாரும் தர முடியாது. நீங்களாகவே நடந்த நிகழ்வுகளின் பின்னணிகளை புரிந்து, இது இப்படித்தான் இருக்கும், நெருப்பு இப்படித்தான் சுடும், நாம தான் ஜாக்கிரதையா நெருப்பை கையாளணும், நெருப்புக்கு மேல எந்த குற்றமும் இல்லை. நல்லா கவனிங்க, நெருப்புக்கு மேல எந்த குற்றமும் இல்லை, என்னுடைய கையாளும் முறையில தான் தவறு. அவனா அதே மாதிரி என் மனைவி, என் குழந்தைகள், என் நண்பர்கள், என் சமுதாயம் எல்லாரும் நல்லவரும் சொல்லல, அப்படித்தான். எப்படித்தான்? நெருப்பு மாதிரி, கண்ணாடி மாதிரி, நாய் மாதிரி. நான் சொல்ற உதாரணத்துல நோட் பண்ணிக்கிடுங்க. அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க. நாய் வாலும் ஆட்டும், குலைக்கவே செய்யும். நெருப்பு சுடும், ஒண்ணுதான், ஒன்லி சிங்கிள் கேரக்டர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. நம்ம ஒவ்வொரு மனுஷாளுக்கும் குணம் இருக்கு. சூழலுக்கு தக்கவாறு அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணமும் வெளிப்படும், தீய குணம் வெளிப்படும். அப்போ அவங்கள்ட்ட இருந்து நல்ல குணமும் தீய குணம் வெளிப்படுவதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. நல்ல குணம் வெளிப்படுறதுக்கு நான் காரணமா இருக்கலாம். அது எப்படி? இப்ப நாய்கிட்ட இருந்து வாலாட்டுதுன்னா நல்ல குணத்தை வெளிப்படுது. அதுக்கு நான் என்ன காரணம்? பிஸ்கட் போடுறேன், இல்ல தடைக்கிட்ட வந்தோடனே தடை கொடுத்தேன், அது வாலாட்டுது. நான் முறைச்சு பார்த்தா குலைக்கும். அப்போ பிறர் என் மீது அன்பு பாராட்டும்படிக்கு நான் நடந்து கொள்ளணும். ஒரு விஷயம். பிறர் என்னுடைய கோபம் வெளிப்படும்படிக்கு நடந்து கொள்வார்கள், எதிர்ப்பதும். ஆனால் நான் கோபப்பட முடியாது. ஏன்? அவங்க அப்படித்தான், அவங்க அப்படிதான், மனசு அப்படித்தான். அவங்க கூட இல்லை, அந்த மனசு அப்படிதான். மைண்ட் இஸ் சச். இது நல்ல புரிந்து கொள்ளணும். இது மிகப்பெரிய ஒரு மனோ தத்துவம். மனம் என்பது இப்படித்தான். எப்படித்தான்? நீ என்ன சந்திக்கிறீங்களோ அப்படித்தான். அது ஒரு நாளைக்கு எரிச்சு சுடும், ஒரு நாளைக்கு அன்பை காட்டும். மனம் பிளெக்சிபிள். மனசுல நிறைய பிளெக்சிபிலிட்டி இருக்கு, அதுக்கு நிலை இல்லை. ஆனா இப்ப என்னுடைய இது நான் நிலையாகணும், சமாதானம் அடையணும். அப்ப அமைதியும், நிலைத்த அமைதியில் இறை உணர்வும் கிடைக்கும். ஆகவே நான் என்னிடம் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு பிரத்யேக பற்றி கவலையே இல்லை. அது அவங்க குணம், அவங்க ப்ராப்ளம். அவங்க ப்ராப்ளம் தான் அதை கொண்டு ஏன்ட்ட காட்டுவாங்க. நீங்க அது எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியது நீ. அப்போ எவ்வளவு அமைதி. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எடுத்த உடனே வராது. தினசரி இரவு பயிற்சி பண்ண தெரியுங்களா? இன்னைக்கு இரவு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி தனியா 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு, இன்னைக்கு உங்க வீட்டுல நடந்த நல்லதும் கெட்டது, ஒருத்தர் உங்கள்கிட்ட அன்பு பாராட்டியிருப்பாங்க, இன்னொருத்தர் கோபம் காட்டியிருப்பாங்க. இவங்க ஏன் அன்பு காட்டினாங்க இன்னைக்கு, இவங்க ஏன் கோபத்தை காட்டினாங்க. நான் சிலர்கிட்ட சிரிச்சு பேசியிருப்பேன், சில கோபமா பேசியிருப்பேன். ஏன்? அதனுடைய காரணங்கள் என்ன? இன்னைக்கு மகன்கிட்ட பேசுனேன், சந்தோஷமா பேசுறேன்னு வைங்களேன், அதை இன்னொருத்தர் பேசுறேன், கோபமா பேசுறேன். இப்ப என்ன காரணம்? அது அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? உங்களுக்குள்ள பேசுங்க. சொன்னார்தான், அப்படி சொன்னது கோபம் வரதான் செய்யும். சரி, கோபத்துக்காக இப்படி பேசுனால பாவம், அவர் மனசு சங்கடப்பட்டிருக்காது. நம்ம கேட்கணும். நம்ம ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டோம், அவர் மனசு சங்கடப்பட்டிருக்காதா? பட்டிருக்குமே. அப்ப என்ன செய்யணும்? படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி, யார் மீது கோபம் கொடுத்தீங்களோ அவங்களை நினைச்சு பார்த்து மானசீகமா, ஐயா நான் தெரியாம கோச்சிட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். நீங்க தவம் பண்ணிட்டு சொல்றதுனால உங்க மன்னிப்பு என்கிற அலை அவர்கிட்ட போய் சேரும். அவர் அப்ப நினைச்சிட்டு இருப்பாரு, இன்னைக்கு அவரு என்னை பார்த்து கோவிச்சுக்கிட்டாரு, ஆனா இந்த அலை போகுதா? சரி, நல்லவர் தான், ஏதோ இன்னைக்கு அவரோட மூட் அவுட் ஆகி போயிருக்கு, அதான் கோவிட்டாரு, சரி லீவ் இட், அவர் லீவ் இட்ருவாரு. எனக்கு நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க மானசீகமா. ஒன்று சொல்லுவேன், மன்னிப்பு கேட்க பழகி கொள்ளுங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் உணர்ச்சி வசதியில் இருக்கனால நிறைய தப்பு பண்ணுவோம். அப்போ யாரு சங்கடப்பட்டாங்க?
யாருக்கு சங்கடத்தை உண்டு பண்ணணும், யாருக்கு கோபத்தை உண்டு பண்ணணும், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நேரடியாக கேட்க முடியலையா, பரவாயில்ல, மானசீகமா படுக்கையில் உட்கார்ந்து கேளுங்க. சில டைம்ல அழுக வரும், அழுகு, கரைங்க, டிசால்வ் ஆகட்டும். இப்படி தினசரி இரவு உடனே படுக்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியா கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டு காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒரு 7-8 பேரை சந்திச்சிருப்போம். ஒவ்வொரு சந்திப்பிலும் இனிமை நிகழ்ந்ததா, கசப்பு நிகழ்ந்ததா, அதுக்கு யாரு காரணம், எது காரணம், இனி இது போன்ற காரணத்தை எப்படி அவாய்ட் பண்றது, இவ்வளவு நீங்க சிந்திச்சு முடிவெடுத்து பழகிட்டு அடுத்த நாள்ல இருந்து ஜாக்கிரதையா. ஆனா என்ன ஆகும், சாயங்காலம் வரைக்கும் ஜாக்கிரதையா இருப்போம், மிஸ் ஆகிடும். எப்பேற்பட்ட இயேசுவானே மிஸ் பண்ணிட்டாரு. சமாதான தூதுவர் என்று சொல்லப்படக்கூடிய இயேசு மகானே அவர் சிலுவையில் அறையும் போது என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே எம்மை கைவிட்டீரே என்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? தன்னுடைய சமாதானத்தை இழந்துட்டார். சமாதானம் இருக்குமானா அடிச்சுட்டு போய் ஆணி அடிச்சுட்டு போன்றிருப்பானே. இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே எம்மை கைவிட்டீரே என்னார். தன்னுடைய இயலாமையை ஆண்டவரேங்கிறார். இயலாமையில விழுந்துட்டார் இயேசு. ஆனால் அவர் மகான். அடுத்த வினாடி நான் சொன்ன அடுத்த அரை மணி நேரத்துல நம்ம சமாதானம் அடையணும்னு, அவர் அடுத்த வினாடி உள்ள இருந்து சமாதானம் வருது. அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே இவர்கள் அறியாமையில் பிழை செய்கிறார்கள், மன்னித்து விடும். அவர் சொன்னாலும் யானைக்கும் அடிசருக்கும் சொல்றது போல சமாதான தூதுவன் ஒரு வினாடி சமாதானத்தை இழந்தது போல நாமும் இழக்கத்தான் செய்வோம். குற்ற உணர்வு கொள்ள வேண்டும். மீண்டும் இப்படியே பண்ண பண்ண ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆக ஆக முன்னாடி மாதிரி இல்லை இப்போ அப்படின்னு வந்துடும். முன்னாடி மாதிரி அடிக்கடி நான் அப்படிலாம் பிஹேவ் பண்றது இல்லை, வந்துடும், சமாதானம் வரும். இந்த சமாதானம் வர வர என்ன தெரியுங்களா, நீங்க சமாதானத்தை படுத்தீங்களா, நாளை காலையில் தவம் செய்யும் போது இன்னைக்கு செய்ததை விட பெட்டரா இருக்கும். ஒரு 6 மாசம் ஆகட்டும், தவம் நல்லாவே வரும். ஏன் நல்லா வருது? நீங்க சமாதானத்துக்கு அருகாமையில போயிட்டீங்க. உங்க மனசை நல்லா பக்குவப்படுத்துறீங்க. எந்த ஒன்றினாலும் நான் பிறரிடமிருந்து என்னை வேறுபடுத்தி பார்க்க மாட்டேன், எனக்கு பேதம் இல்லை. பேதம் என்ன? வேறுபாடு இல்லை. எனக்கு மத வேறுபாடு இல்லை. ஜாதினால நான் யாரையும் உயர்த்தியும் தாழ்த்தியும் பார்க்க மாட்டேன். படிச்சவனுக்கு ஒரு மரியாதை, படிக்கிறவனுக்கு ஒரு மரியாதை அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் சமமா பார்ப்பேன். எப்போ? இது சமாதானம் அடையும் போது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துங்க. நீங்க மேன்மை அடைஞ்சுக்கிட்டே வருவீங்க. உங்களுக்கு தெரியும், பழைய ராதாகிருஷ்ணன் செத்து போயிட்டான், இப்ப இருக்கிறது புது ராதாகிருஷ்ணன் உள்ள சொல்லும். இப்போ சமாதானத்தை இழக்கிறோம், ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், உடனே மன்னிப்பு அல்லது சமாளிப்பு ஏதாவது பண்ணி எடுத்து ஐயா சாமி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது மாதிரி. இந்த குழந்தைகளை அடிச்சிருவாங்க சில அம்மா மாறும். அப்ப அந்த அம்மாவுக்கு சங்கடமா இருக்கும். உன்னை குழந்தை வாரி அணைச்சு வா மக்களே போய் பிஸ்கட் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போவோம். செய்யணும். அதெல்லாம் ஏதோ ஒரு கோபத்துல வரதான் செய்யும், அடிச்சிருவோம். அவ்வளவுதானே. அப்புறம் அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும். தாய்க்கு பொறுக்குமா? வாரி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து வாடா கண்ணா போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் சொல்றோமா? இதுதாங்க உங்க குழந்தைகிட்ட அந்த தாய்மை எப்படி வெளிப்படுத்துறீங்களோ மாதிரி எல்லாத்திலும் அந்த தாய்மை குணத்தை வெளிப்படுத்தணும். தாய்மை குணம் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்கள்கிட்டையும் இருக்கு. வெளிப்படுத்தணும். மதர்லினஸ், ஹவு டு ஹக். தாய் தன் குழந்தைய நெஞ்சோட அரவணைக்கிற போது அந்த அரவணைப்புல ஒரு ஒரு உணர்வு தருதுல, தட் இஸ் லவ். அது மாதிரி குழந்தை தான் அரவணைக்க, கெட்டி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, மனசால் எல்லாத்தையும் அரவணைக்கும். கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்படி தினசரி இரவு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாமே செதுக்கி 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 ஒரு அற்புதமான இறைவன் என்ற சிலையை உருவாக்கும். கோயில இருக்கிற சிலை இல்லை, சிலை உள்ளம் பெருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். கோயில் இருக்கிறது அல்ல சிவலிங்கம், உங்களுடைய ஜீவன். எப்போ உங்க ஜீவன் சிவலிங்கமா தெரியும்? அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் களைந்து
வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து ஒரு உடன்பட்ட நெஞ்சு வரும்போது அங்க இருக்கிற ஜீவன் சிவனாக காட்சி தரும். அது பேரு சிவப்பிரகாசம் அகத்தில். ஆக அன்பர்களே, நீங்கள் வேதாத்திரி மகிழ்ச்சியை குருவாக ஏற்றுக்கொண்டு தமிழ் ஆனந்த யோகம் என்றால் இனிமை, ஆனந்தம் இனிமையானது. அதுக்காக இணைந்திருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் நடு. டெய்லி பண்ணணும். குறிப்பா நைட்ல படுக்கணும். இன்னைக்கு காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. தவம் பண்ணலையா தப்பு இல்லை. ஆனா தற்சோதனை பண்ணி சமாதானம் இல்லாம தூணிங்கன்னா மிகப்பெரிய தப்பு என்று கூறி கொஞ்சமா சமாதானத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போயிட்டா இன்னைக்கு அம்மா ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா போன வாரம் நான் கூட சொல்லிட்டு போனேன். நான் சொல்லித்தான் போனேன். ஞாபகப்படுத்துங்க, நான் மறந்துடுவேன். மறக்கிறதுக்கான நிறைய டெய்லி ஏதோ ஒரு இடத்துல ஆன்லைன்ல பேசுறோமா. தமிழ் ஆனந்த யோகத்துல போன மண்டே என்ன பேசுறேன்னு எனக்கு எப்படி தெரியும். இன்னைக்கு இந்த அம்மா ஞாபகப்படுத்துறாங்க. சரி, சமாதானம். உங்க எல்லாருக்கும் சமாதானம். வாழ்த்து சொல்லும் போது சமாதானம். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரேயர் முடிஞ்சதும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சமாதானம் சமாதானம் சொல்லணும். அது வெறும் ஓரல், மனசுல இருக்கணும் சமாதானம். வாழ்க வளமுடன். சமாதானம் நிறைய ஏதாவது உண்டுமான கேட்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு மரத்தடி ஞானமாக சமாதானம் பற்றி மிகவும் சிறப்பாக ஐயா அளிச்சிருக்காங்க. நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு கிளாஸ் கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. கோஷம், அதாவது அன்னமய கோஷத்துல இருந்து ஆனந்தமய கோஷம், அதை தொடர்ந்து நித்யானந்த தவத்தை பத்தி சொன்னீங்க. ஸ்டேட் ஆஃப் ஈக்விலிபிரியம், சமநிலை அடைவது எப்படி, அதற்கு உண்டான டெக்னிக்ஸ் இன்னைக்கு ரொம்ப அழகா எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கய்யா. முரண்பாடு, உடன்பாடு, சுயநலம் இல்லாத செயல்கள், அப்புறம் முக்கியமா ஜாகிரதையா இருக்கிறது. அதாவது காஸ் அண்ட் ஆக்ஷன் கிவ்ஸ் காஷன் அப்படின்ற மாதிரி, காஷனா நம்ம ஒரு வேலையை செய்யறது எப்படி, ஜாகிரதையா செய்யறது எப்படி, ஹவு டு ஹேண்டில், ஹவு டு பிஹேவ், எல்லாத்துக்கும் மேல தற்சோதனை செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் இன்னைக்கு அதுதான் ரொம்ப பெரிய ஒரு டெக்னிக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்க ஐயா. அதை நாங்க இனி வர நாட்கள்ல செய்து அடுத்த வாரம் ஒரு வாரத்துக்கு நாங்க கடைபிடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்றோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்படி ஒரு சிறந்த ஒரு சிந்தனை உரையை கொடுத்த நமது ஐயா அவர்களை வாழ்த்திடலாம். ஐயா அவர்களும் ஐயாவின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மேலும் இன்று சிறந்ததொரு தவத்தினை அளித்த ரிஷிபாபா அம்மா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பழனி பார்வதி அவங்க வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் கேக்குதுங்கம்மா, பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய தொடர்ச்சியாக மரத்தடி ஞானம் இத உங்களுடைய சொற்பொழிவு உபதேசங்களை கேட்டு வர்றோம். எங்களுக்குள்ள ஒரு மன அமைதியும் தெளிவும் ஏற்படுதுங்க ஐயா. இன்னைக்கு உள்ள இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரானந்தம் இந்த தவத்துல இருக்க போகும்போது உடல்ல உள்ள கோடானு கோடி உயிர் துகள்களும் கூட சுழலுகிறது. முழு அதிர்வையும் உணரக்கூடிய வேண்டுமானால் அப்படின்னு சொன்னீங்க. அந்த முழு உணர்வை உணர்வதற்கு இந்த தவம், அதுல இன்னும் நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் எனக்கு தெளிவா விளக்குங்க ஐயா. சமாதானம் அடையும். ஏன்னா உயிர் துகள் என்பது நுண்ணிய இயக்கம், நுண் இயக்கம் சொல்லுவோம். அதை நீங்க உணரணுமானா நீங்க ரொம்ப அமைதியில டீப் சயின்ஸ்ல தான் உணர முடியும். அது எப்போ கிடைக்கும்? நீங்க நிலைத்த சமாதானம் அடைந்தால். நல்ல கொஸ்டின், இப்ப நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நிலைத்த சமாதானம் வரக்கூடியவங்களுடைய அமைதி ஆழ்ந்த அமைதி, தீட்டா வேவ்னு சொல்லுவோம். இந்த மன அலைச்சூழல் விரைவில் சொல்லி கொடுத்திருப்பாங்க.
பீட்டா, ஆல்பா, டீட்டா. வினாடிக்கு 4 சுற்று 5 சுற்று நுண் இயக்கம்னு சொல்றோம். அந்த நுண் இயக்கத்துக்கு நீங்க உங்க மனசு போனாதான் அந்த நுண் அதிர்வுகளை உணர முடியும். எப்ப நுண் இயக்கத்துக்கு போக முடியும்? பேரமைதி எப்ப கிடைக்கும்? நிலைத்த சமாதானம். நிலைத்த சமாதானம் எப்ப கிடைக்கும்? உங்க கணவரை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், உங்க பிள்ளைகளை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். எங்கேயுமே முரண்படக்கூடாது. உறவுகள்ல மட்டும் இல்ல, மதம், ஜாதி, மொழி எங்கேயுமே முரண்பாடு இல்லை, பேதம் இல்லை, அபேத நிலை. இதுக்கு நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா தியானத்துல நேரடியா நித்தியானந்தம் கிடைக்காது. உங்க மனம் பக்குவமானால் மட்டும்தான். காயா இருக்கும் போது பிடிக்கிறதுன்னு செய்யும். ஆனந்துங்கிறது பழம், இனிப்பு. இப்ப காய் கனியணும், பக்குவமாகணும். உங்க மனசு காய் கனிய வைங்க, ஆனந்தம் அப்படியே தானாக வரும். தவமும் தவம் உடையாருக்கு. அந்த பக்குவமும் நமக்கு சாத்தியம்தான் இல்லைங்களா ஐயா? டெய்லி இரவு நான் சொன்னது நீங்க கட்டாயம் இன்னையிலிருந்து செய்துட்டு, எனக்கு 10 நாள் கழிச்சு உங்க பேர் பார்வதியா? ஆமாங்க, பழனி பார்வதி. பழனி பார்வதி, பழனி முருகன் மாதிரி 6 அறிவுல முழுமை பெற்று 10 பதினெட்டு என்னை கூப்பிட்டு சொல்லணும், ஐயா என் வீட்டுக்காரர் நீங்க பேசி பாருங்க, முன்னாடி மாதிரி நான் இல்லைன்னு அவர் சொல்லுவாரு அப்படின்னு. அவரும் உங்களை பத்தி எனக்கு சர்டிபிகேட். நீங்களும் எல்லாரும் 6 அறிவுன்ட்டீங்க இல்லையா, அதுலயே அனைத்து அடங்கிவிட்டது. அவ்வளவுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா, அருமையா இருக்குங்க ஐயா. உங்களுடைய இதை நான் தொடர்ச்சியா கேட்கிறேன். திங்கட்கிழமை எப்போ வரும்னு காத்து இருந்து அதை கவனமா பிடிச்சுக்கிறேன். என்னுடைய உயிராற்றலுக்கு இந்த மகிழ்ச்சியே எனக்கு உணர்த்தின மாதிரி பேர் ஆனந்தம் தான் இது. மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி நன்றி. வாழ்க வளம். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஐயா உங்களுடைய உரை அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி, நீங்க முடிச்சிட்டீங்கிற மாதிரிதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயா முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுல ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, நீங்க சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் 100% இல்லையா, 200% உண்மை. இந்த நாய் மாதிரின்னு சொல்றோம் இல்லைங்களா, சில சமயம் வாழாட்டம், சில சமயம் நம்ம கொலைக்கிறோம் அப்படிங்கிறது, அதெல்லாம் உண்மையே தான். நமக்குள்ள நம்ம வெளியே போய் பிடிக்காதவங்க அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், இவங்க கிட்ட ஜாக்கிரதையா பேசணும்ன்ற நீங்க சொன்னா நம்ம கிட்ட தாங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது நம்ம ஜாக்கிரதையா இருந்துகிட்டாலே நம்ம பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துருங்க ஐயா. அப்புறம் எனக்கு இல்லைங்களா, நம்ம கிட்ட ஜாக்கிரதையா இருந்தாலே நம்ம வெளியில பல பிரச்சனைகளை பல சிக்கல்களை தீர்த்துக்கலாம் இல்லைங்களா ஐயா. அத ரொம்ப நேரம் நீங்க அத ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அப்புறம் ஒரு உடன்பாடு முரண்பாடுன்னு சொன்னீங்க. இந்த முரண்பாடுல ஐயா வேற வழி இல்லாம நான் உடன்படுறேன் அப்படிங்கறது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. உடன்பாடுல என் கருத்து வேற, இப்ப மத்தவங்களோட கருத்து வேற, மத்தவங்களோட அமைதிக்காக நான் உடன்படுறேன் அப்படிங்கறதுன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டுக்கையும் கொஞ்சம் ஒரே மாதிரி தானங்க வருது. இப்ப நான் வேற வழி இல்லாம நான் உடன்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லைங்கம்மா. முதல்ல உங்க கணவன் மனைவிக்கு இடையில அவரு ஏதோ ஒரு நியாயம் சொல்றாரு, உங்க நியாயம் வேறையா இருக்கு. நிச்சயமா கருத்துக்கு ஒருத்தர் வேறுபாடாதான் இருக்கும். அவருடைய கருத்துக்கு நம்ம ஒத்து போவோம், விளைவு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒருவேளை நல்ல விளைவு அவர் சொன்ன கருத்து நல்ல கருத்து தானே. ஆமாங்க. கெட்ட விளைவு வச்சுக்குவோம். சரிங்க. அப்ப மீண்டும் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கருத்து சொல்ல பாருங்க. போன வாட்டி நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிட்டேன், விளைவு என்னன்னு பாத்தீங்களா, இப்பவாது கொஞ்சம் சிந்திங்க. இப்படிதான் உங்களுக்குள்ள டீலிங் இருக்கணும். கருத்தை விட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. முதல்ல நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை விட்டுருங்க. சரி சரிங்க. முதல்ல உங்க மனைவி கணவன் உறவுல உடன்பாடு வரணும். அங்கேயே வரலன்னா எங்க வரும்? வராதுங்க. உடன்பாடு இல்லாத மனசுல தெய்வீகம் வெளிப்படாது. முரண்பாடுதான் தடை. நீங்க இறைநிலை உணர்வு பெறுவதற்கு தடை முரண்பாடு. அது என்ன சொல்றோம்? பிளாக்ஸ், மென்டல்
நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைம் கூட இப்ப அவர் ஏதாவது சொல்லும்போது கம்முன்னு விட்டுருவேன், சரி நான் அப்படிதான் விட்டுருவாங்க. அது வந்து நீங்க இப்ப சொன்ன மாதிரி அது வந்து அவங்களுக்கு சரி வந்திருக்காது. அதுக்கப்புறம் சொல்லுவோம், இப்ப நீங்க உங்களோட முயற்சியில பண்ணீங்க, சரி வரலையில அந்த மாதிரி பண்ணா அமைதியா அது நீங்க சொன்னதை அதை அப்படியே செஞ்சிருவாருங்க ஐயா. இந்த ரெண்டுல தான் என்ன வித்தியாசங்கிறது ஒரு சின்ன எனக்கு சந்தேகம் வந்தது. இல்ல வித்தியாசம் இதுதான். கருத்தை வந்து உங்க கருத்தை விட்டு கொடுக்கணும். சாமி விட்டு கொடுத்தல்னு சொல்றாருல, தியாகம், ஆமாங்க ஆமாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். உங்க கருத்தை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. அப்புறம் நாளடைவில் அது சரியா வரும். நீங்க செய்து பாருங்க, வரும். உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிங்க, அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டாம், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. சரி சரிங்கய்யா. சரி, நன்றி, மிக்க நன்றிங்க. வாழ்க நன்றிங்க அம்மா. வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, பொதுவா இப்போ நம்ம கிட்ட வந்து சில எண்ணங்கள் நிறைய தோணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்கய்யா. அதுல ஒரு சில எண்ணங்கள் வந்து எனக்கு இது வரக்கூடாது, வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தை எப்படி சமாதானப்படுத்துறது ஐயா? ஏன்னா நம்ம எத்தனை தடவை யோசிச்சாலும் அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. எண்ணம் வரதா செய்யும். வரக்கூடாது நினைக்க அதிகமா வரும். ஆனால் அந்த எண்ணங்களை செயல்படுத்தணுமா வேண்டாமாங்கிறத நீங்க முடிவெடுக்கலாம். எண்ணங்கள் வரக்கூடாது நீங்க முடிவெடுக்க அதிகாரம் இல்லை உங்களுக்கு. ஏன் தெரியுங்களா? எண்ணங்கள் ஏன் வருது? மூளையில என்ன பதிஞ்சிருக்கோ, மூளை இயங்குவதனால வரதான் செய்யும். வயிற்றுல சாப்பாடை போட்டீங்கன்னா அரைக்கதான் செய்யும், விளைவு வரும். அது மாதிரி அனுபவங்கள் எண்ண அலைகளாக மீண்டும் மீண்டும் வருதோ, யாராலையும் நிறுத்த முடியாது. ஆனா அந்த எண்ணத்தை செயல்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க முடிவெடுக்கலாம். செயல்படுத்தினா என்ன விளைவு வரும்? நல்லதா கெட்டதா? இதான் எண்ணி துணிக கர்மம். எண்ணம் வரட்டும், அதை பற்றி ஒண்ணு. தீ எண்ணமே வரட்டும், மிக கெட்ட எண்ணம் வரட்டும், வரதான் செய்யும். சட்டில என்ன இருக்கோ அது ஆப்பையில வரும். நீங்க தீர்மானிக்க வேண்டியது இந்த எண்ணத்தை செயல்படுத்தணுமா வேண்டாம். வேண்டாம்னு முடிவெடுத்தீங்கன்னா லீவிட்டுங்க. அப்படி லீவிட் பண்ணிட்டே வாங்க. ஒரு காலத்துல அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களே வராது. அது தெரிஞ்சு போகும், இந்த மனுஷன் ஆகாது, பொல்லாத ஆளுன்னு ஓடிடும். நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். ஐயா இப்போ நம்ம இந்த மனம் புலன் உணர்வுகள்ல மயங்கிய மனதிற்கு, இல்ல இந்த புற வாழ்க்கையில் மயங்கிய மனதிற்கு, இந்த உலக பொருட்களில் மயங்கிய மனதிற்கு சமாதானம் சாத்தியம் தானாங்கய்யா? அப்படி நீங்க சமாதானம் சொல்றது தற்சோதனை சொல்றீங்க, அது சரிதான். அந்த தற்சோதனைக்கான பக்குவமும் வருமா என்பதே ஒரு சந்தேகமா தான். ஐயா, எதுவுமே சாத்தியம் இல்லாதது இல்லை. ஏன்னா காரணம் கேளுங்க. இந்த இவ்வளவு பெரிய வெளிப்பாடு நடந்திருக்கு இல்லையா? அணு முதல் அண்ட மீறாக உள்ள பிரபஞ்சமே வெளிப்பட்டிருப்பது எதனாலன்னா அறிவு ஆற்றலினால். சுத்தவெளியில இந்த அறிவும் ஆற்றலும் தான் எல்லாமா வெளிப்பட்டிருக்கு. அதே அறிவும் ஆற்றலும் நமக்குள்ளதான் இருக்கு. அதை நம்ம தூண்டிவிட அந்த ஆற்றோடு கூட அறிவு மேலோங்கும் போது எதையும் சாதிக்கும். எதையும் சாதிக்கும். ஐயாவுக்கு நிறைவு செஞ்சுக்கலாமா? அதனால நீங்க வந்து விடாமுயற்சி, முயற்சி திருவினையாக்கும். அதுல முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்குள்ள மாற்றம் நிகழும். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஐயா, நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? ஆமா, நானும் போகணும், ட்ரெயினுக்கு போகணும்.